நம்முடன் இசையமைப்பாளர் ஜிவி பிரகாஷ் இணைப்பில் இணைகிறார். அவரிடம் பேசலாம். சார், நன்றி இணைப்பில் இணைந்ததற்கு. முதலாவதாக உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வாழ்த்துக்கள். தேசிய விருது அறிவிக்கப்பட்டிருக்கு வாத்தி திரைப்படத்துக்காக. இந்த நிலையில உங்களுடைய மனநிலை எப்படி இருக்கு சார்? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் உண்மையாவே எனக்கு சர்ப்ரைஸ் தான். நான் எதிர்பார்க்கல. இது வந்து எனக்கு என்ன சொல்றது, 2வது முறை. ஸோ ஐ எம் ரியலி ரியலி தேங்க்ஃபுல்லுங்க. ரொம்ப ரொம்ப இயற்கைக்கும் கடவுளுக்கும் நன்றி. நீங்க எதிர்பார்த்தீங்களா வாத்தி திரைப்படத்திற்கு நேஷனல் அவார்ட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி? நான் எப்பவுமே 100% என் ஒர்க்கு கொடுத்துருவேன். அதுக்கப்புறம் அது மக்களும் ஜூரிஸ் அந்த டைம் அதுதான் டிசைட் பண்ணுவோம். எனக்குமே 100% கொடுத்துருவேன். பட் இது வந்து எனக்கு பயங்கர ஒரு பெரிய ஒரு கிஃப்ட் மாதிரி இருந்துச்சு. இன்னைக்கு நான் எதிர்பார்க்கல. திடீர்னு ப்ரெஸ்ல இருந்தா அடிச்சாங்க. திடீர்னு கால் எடுத்தேன், அவார்டு வாங்கி பண்ணிட்டீங்களா? என்னங்க சொல்றீங்க? உண்மையாவா? நானே இன்னும் பாக்கலங்க. அப்படி ஆயிடுச்சு எனக்கு. ஓகே சார், இப்போ உங்களுக்கு சிறந்த மியூசிக் டைரக்டருக்கான அவார்டு கொடுக்கப்பட்டிருக்கு. தொடர்ந்து இப்போ பார்க்கிங் திரைப்படத்திற்கு நேஷனல் அவார்டு அறிவிச்சிருக்காங்க. அவங்களுடைய டீமுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க சார்? அவங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். உண்மையாவே பெஸ்ட் விஷஸ் டு தி டைரக்டர், தி ப்ரொடியூசர், தி ஆக்டர், எவ்ரிவன். இப்போ தமிழ் திரையுலகத்துல வந்துட்டு இந்த மாதிரியான பார்க்கிங் படத்திற்கு நேஷனல் அவார்டு கிடைச்சிருக்கு. வாத்தி திரைப்படத்திற்கான மியூசிக் பெஸ்ட் மியூசிக்கான அவார்டு கிடைச்சிருக்கு. அப்ப தமிழ் சினிமாவில் இப்ப மக்கள் எதிர்பார்க்கிறது என்ன அப்படின்னு சொல்லி நீங்க நினைக்கிறீங்க சார்? அவ்வளவுதான் எனக்கு தெரியாதுங்க. நான் என் ஒர்க்கு செய்வேன், அவ்வளவுதான். எது எதிர்பார்க்கறாங்க அதெல்லாம் எனக்கு தெரியாது. என் ஒர்க்கை நான் என் பெஸ்டா பண்ணுவேங்க, அவ்வளவுதான் எனக்கு தெரியும். இப்ப தமிழ் ரசிகர்கள் வந்துட்டு எந்த மாதிரியான மியூசிக் அதிகமா விரும்புறாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க சார்? ஏன்னா வாத்தி படத்திற்கு நேஷனல் அவார்டு கிடைச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பா அது மக்களுடைய வரவேற்பினாலையும் அப்படின்னு தானே சொல்லணும். இப்ப எந்த மாதிரியான மியூசிக் இன்னமும் பீப்புள் விரும்புறாங்க அப்படின்னு நீங்க? நான் அதை மெலோடியஸா ரொம்ப சோல்ஃபுல்லா தான் பண்ணிருந்தேன். அது எனக்கு ஒர்க் அவுட் ஆனதுனால அதை நான் மக்கள் ஏத்துக்கிட்டாங்கன்னு நான் நம்புறேன். ஒரு மெலோடியோடையும் ஒரு சோல்ஃபுல்லோடையும் ஒரு உயிரோட்டமா பண்ண நான் ட்ரை பண்ணேன். ஸோ அது மக்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எனக்கு அந்த மாதிரி அவங்க எதிர்பார்த்தது நான் பண்ணேன் அப்படின்னு நான் நம்புறேன். சரி, இப்போ இணைப்பில் இணைஞ்சிட்டீங்க. நிச்சயமா உங்களோட குரல்ல அந்த பாடலை கேட்கணும் அப்படின்னு சொல்லி நாங்க எல்லாருமே விரும்புவோம். உங்களால அந்த பாடல் ஒரு எங்களுக்கு இல்ல, அது ஃபீமேல் வாய்ஸ்ல வர சாங் தான் அது. ஸோ அது அவங்க ஸ்வேதா மோகனை நீங்க ஃபோன் பண்ணி பாட சொன்னீங்கன்னா பெட்டர், அவங்களே பாடுவாங்க. நன்றி சார். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.